நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் மகான் சாங்க சித்தரோட பிறப்பு, கல்வி மற்றும் திருமணத்தை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சித்தரோட தவ ஆற்றலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாயனார் அவர்கள் எதிர் நிகழும் நிகழ்வுகளை முன்கூட்டியே உணர்ந்தபடியால் தான் பணி செய்த அதிகாரி துரைமகனாருக்கு நிகழ இருந்த ஆபத்தை தடுத்து ஆட்கொண்டார். ஒரு நாள் இரவு துரைமகனார் படுக்கை அறைக்கு செல்லும்போது நாயனார் அவர்களை தடுத்து, இன்று படுக்கையறையில் தாங்கள் படுக்கக்கூடாது என்று வற்புறுத்தி கூறினார். அவர் நாயனார் சொல்ல கேளாமல் படுக்கைக்கு சென்று உறங்கிவிட்டார். நாயனார் உள்ளமோ கலங்கியது. வருவது வரட்டும் என்று துணிந்த நாயனார் தன் கீழ் வேலை பார்க்கும் ஆட்களை கொண்டு கட்டிலோடு துரைமகனாரை அறையை விட்டு அப்புறப்படுத்தினார். அவரோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். சில மணி நேரம் கழித்து படுக்கை அறையின் மேல்தளம் பேரிரைச்சலோடு இடிந்து விழுந்தது. அச்சத்தோடு எழுந்த துரைமகனார் இடிந்திருந்த கட்டிடத்தை கண்டு பயமுற்றார். முன்கூட்டியே சொன்ன மகானின் வாக்குவன்மையை கண்டு வியந்தார். லண்டனில் துரைமகனாரோட மனைவியோட பிரசவ காலம் நெருங்கிவிட்டது. அவ்வேளையில் பிரசவம் மிகவும் சிக்கலாக உள்ளது. தாய் அல்லது சேய் யாராவது ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும் என்று துரைமகனாருக்கு தகவல் வந்தது. இதை அறிந்த துரைமகனார் மிகுந்த கவலைக்கு உள்ளானார். இதை அறிந்த மகான் ஒரு அறைக்குள் சென்று அரைக்கதவை மூடுமாறும் தான் சொல்லும் முறை அரைக்கதவை திறக்கக்கூடாது என்று கூறிவிட்டு நவகண்ட யோகத்தில் அமர்ந்தார். சிறிது நேரம் கழித்த அறையிலிருந்து வெளிவந்த மகான், பிரசவம் நல்லபடியாக முடிஞ்சது, தாயும் சேயும் நலம் அப்படிங்கிற செய்தியை துரைமகனாருக்கு தெரிவித்தார். இது எவ்வாறு சாத்தியம்? மகான் அவர்கள் அறைக்குள் சென்று கூடு விட்டு கூடு பாய்ந்து அங்குள்ள வைத்தியரின் உடலுக்குள் சென்று துரைமகனாரின் மனைவிக்கு பிரசவம் பார்த்ததாக கூறப்படுகிறது. வேறொரு தருணத்தில் லண்டனில் உள்ள தன் அருமை மகன், அதாவது துரைமகனாரோட மகன் நோய்வாய்ப்பட்டு இருப்பதாக தந்தி மூலம் செய்தி கிடைத்தது. அதிர்ச்சி அடைந்த துரைமகனார் கலக்கமுற்றார். அவர் நிலையை கண்ட நாயனார் அவரை தேற்றி, ஒரு வாரத்திற்குள்ள உங்கள் மகன் குணமடைஞ்ச செய்தி வரும், கவலைப்பட வேணாம்னு ஆறுதல் கூறினார். நாயனார் கூறியவாறு மறுதந்தி வர துரைமகனார் மிக்க மகிழ்ச்சி அடைந்து நாயனாரின் வாக்குவன்மையை வியந்து உள்ளம் மகிழ்ந்தார். பின்னொரு சமயம் துரைமகனாரின் படுக்கை அறையில் பள்ளி ஒன்று இருந்தது. அதை கண்டு அருவருத்த துரைமகனார் பள்ளியை கொன்றுவிடும்படி வேலையாட்களுக்கு உத்தரவிட்டார். கருணை உள்ளம் கொண்ட நாயனார் வேலையாட்களை தடுத்து, ஒரு வாரத்திற்குள்ள பார்சல் ஒன்று வரும், அதில் இப்பள்ளிக்கு துணையாக பெண் பள்ளி வர இருக்கிறதுன்னு சொன்னார். அனைவரும் ஒரு சொல்லை ஆராய எதிர்பார்த்திருந்தனர். நாயனார் கூற்றுப்படி பார்சலும் வந்தது. அன்று துரைமகனார் நாயனார் அவர்களின் சொல்லை சோதிக்க எண்ணி தனது நண்பர்களையும் வரவழைத்திருந்தார். வேலையாட்களும் ஆர்வமுடன் இருந்தனர். துரைமகனார் வந்த அந்த பார்சலை ஒரு அறையில் வைத்து அனைத்து கதவுகளையும் மூடச் சொன்னார். அப்போது முன்பு கொல்லாமல் விடப்பட்ட ஆண் பள்ளியானது சுவரில் தலையை தூக்கி கொண்டிருப்பதையும் கவனித்தார். பார்சலை பத்திரமா பிரித்த போது அதிலிருந்து ஒரு பள்ளியானது குதித்தோடி சுவரில் உள்ள பள்ளியுடன் சேர்ந்து கொண்டது. இக்காட்சியை கண்ட துரைமகனார் அவரும் அவரது நண்பர்களும் வேலையாட்களும் வியப்பில் ஆழ்ந்தனர். பிரிதொரு நாள் இரவு துரைமகனாருக்கு கடுமையான காய்ச்சல் கண்டது. மருத்துவர்கள் சிகிச்சையும் பலன் தரவில்லை. துரைமகனார் படுத்த படுக்கையானார். மருத்துவ நிபுணர்கள் அவரை குணமாக்க முயன்றார்கள். அவர்கள் முயற்சியும் பலன் தரவில்லை. முடிவாக துரைமகனார் பிழைக்க மாட்டார் என்று கூறிவிட்டார்கள். அப்போது துரைமகனாரின் நண்பர்களும் வேலையாட்களும் நாயனார் யோக சக்தியை உணர்ந்தவர்களும் துரைமகனாரை குணமடைய செய்ய நாயனார் அவர்களை கேட்டுக்கொண்டனர். அன்புள்ளம் கொண்ட நாயனார் தியானத்தில் அமர்ந்து ஒரு குவளையில் தண்ணீர் கொண்டு வர சொன்னார். தண்ணீரில் திருநீற்றை கலந்து துரைமகனாரை அருந்தும்படி செய்து அவரை உச்சி முதல் பாதம் வரை உற்று நோக்கிவிட்டு சென்றார். மறுநாள் காலையில் துரைமகனாருக்கு நோய் நீங்க பெற்று படுக்கையிலிருந்து எழுந்து புத்துணர்ச்சியோடு காணப்பட்டார். துரைமகனாரும் அவரது நண்பர்களும் மற்றவர்களும் நாயனாரின் தெய்வத்தன்மையை வியந்து அவரை சிறந்த மகான் என்று பாராட்டினர். சிம்சன் துரை தனக்கு நேர்ந்த பல இடுக்கண்களை முன்னுணர்வால் எடுத்து கூறி தன் உயிரை காத்து வந்த நாயனாரின் பேரொருளை போற்றினார். துரைமகனாருக்கு அப்போதுதான் நாயனாரின் ஞான அருட்சக்தி நன்கு புலப்பட்டது. நாயனாருடன் பேரன்பு உடையவராய் தானும் தன் மனைவியும் இரு பக்கத்தில் இருக்க நடுவில் நாயனாரை அமரச் செய்து நிழற்படமும் எடுத்துக்கொண்டனர். சில சமயங்களில் நாயனார் ஓய்வு நேரங்களில் அலுவலகத்திலேயே யோக நிலையில் ஆழ்ந்து விடுவார். அப்போது 2 அடி உயரத்தில் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதை பார்த்து அதிசயித்தார். நாயனார் தியானம் வழிபாடு செய்வதற்கு தனி அறையும் கொடுத்து உதவினார் துரைமகனார். நாயனார் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் உபகார சம்பளம் பெறுவதற்கு ஏற்பாடும் செய்தார். நாயனார் அவர்கள் தெய்வ ஞான கல்வியினை தொடர்ந்து மக்களுக்கு வழங்கிடவும் துரைமகனார் அவர்கள் சென்னை கிண்டியில் 22 ஏக்கர் நிலத்தை வழங்கி நாயனார் அவர்களுக்கு நன்கொடையாக வழங்கினார். இவ்வாறு தன் அன்பை புலப்படுத்திய துரைமகனார் நாயனார் அவர்களின் அறிவுரையை கேட்பதில் இன்பம் கொண்டு மகிழ்ந்தார். துரைமகனார் தனது தாய்நாடு செல்ல ஆயத்தமான பொழுது நாயனார் அவர்களை அணுகி, உங்களது இறுதி காலத்தை நான் எப்படி தெரிந்து கொள்வது என கேட்டார். அப்பொழுது நாயனார் அவர்கள் தம்முடைய நிழற்படத்தை அவரிடம் கொடுத்து, இதை தாங்கள் மாளிகையில் தொங்கவிடுங்கள்
தனது படம் எப்போது கீழே விழுகிறதோ அப்போதுதான் உயிர் துறந்ததாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார். சித்தரோட தொண்டுகள் எல்லாமே இப்போ வரைக்கும் பேசப்படுது. துரைமகனார் வழங்கிய இடத்தில் ஞானசம்பந்தர் பெயரில் மடாலயம் நிறுவினார். அம்மடத்தின் வாயிலாக சொற்பொழிவுகளும் தெய்வ திருநெறி தொண்டுகள் ஆற்றி வந்தார். நாயனார் அவர்கள் தத்துவார்த்தம், பக்தி, சித்து, யோகம் முதலியவற்றை பக்குவமடைந்த உள்ளங்களுக்கு போதித்து வந்தார். இன்னும் பல தகவலை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.